ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் மைன்கிராஃப்ட் எபிசோட் 1. இன்றைக்கி உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்க்கு போகலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸஸ். இவ்வளோ பெரிய வீடு கட்டினேன். ஒரு டப்பா வாட்டினம் தான் இது, பட் இப்போதைக்கு இதுவே நம்மளுக்கு போதுமானது. செகண்ட் சர்ப்ரைஸ் இங்கே பாருங்கள். 64 கோல்டு, அதுக்கப்புறம் 64 அயன்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காய்ஸ். இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோக்காக ஒரு லைக் போடுங்க போதும். ஓகே, இதெல்லாம் வச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அயன் ஃபார்ம் கட்டலான்னு நினச்சேன். பட் அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால அது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம அப்புறம் என்ன தான் கட்ட போகிறோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாட்டு ஃபார்ம், ஆட்டு ஃபார்ம், கோழி ஃபார்ம், பன்னி ஃபார்ம், ஹார்ஸ் ஃபார்ம், எல்லா ஃபார்மும் அந்த மாதிரி என்னென்ன ஃபார்ம்லாம் தேவையோ அது. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்ம் இதில் தான் கட்ட போகிறோம். அதுக்கு இதெல்லாம் நம்ம சேஃப்டியாக உள்ளே வச்சிடலாம். இதுக்கு தேவை பொருள் இந்த மாதிரி இந்த 60 போகும். அப்புறம் சில ஒன்று வேணுங்க. அதுக்கு இந்த கோல்டு, அப்புறம் இந்த அயன், அப்புறம் வேறு என்னன்னு தரலவே. ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாமா? ஆனால் வேஸ்ட் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணாது, ஸ்டிக் பண்ணுங்க. இதில் முதல்ல ஸ்டிக்கு. ஓகே, போதுமா என்ன? பத்தாதுன்னு நினைக்கிறேன். 1 மினிட் காய்ஸ், 1 மினிட் இருங்க. 1 மினிட். இதுதான் நம்மளுக்கு தேவை. 64லாம் தேவையில்ல, ஒரு டைம் வாங்கணும் போதும். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ரயில் வேணும். இதுக்கு பவர் ரயில். ரெட் ஸ்டோன் வேணுமா? ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு இது நம்ம எடுத்தோமா என்ன? அதை எடுக்கலையா? சரி, வாங்க போய் எடுத்துடலாம் அந்த மட்டும். ஓகே, 64 அயன்ஸ் திருப்பி எப்படி வந்துச்சா தெரியவில்லை. பரவாயில்ல. முதல்ல இங்கே போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அயன் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கிட்டு கிளம்பலாம். வாங்க காய்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். எல்லாம் இந்த மண்டபம் இருக்கிற கொண்டே மருந்து தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதாடு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போவேன் ஒரு நாள். நம்ம மைனிங்க்கு கிளம்பலாம். கைஸ், எவ்வளோ ஆளும் குருங்குது. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பட் ரெட் ஸ்டோன் டஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குமோன்னு தரல. கீழே போய் பார்ப்போம். திருப்பி இதே இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கே.
ஓ ஒரே ஒன்று வேணும், ஒன்றே ஒன்று. கண்ணே கண்ணு கீழே போகுமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன தெரியுமா ஐடியா? சேர்த்து உடச்சிட்டே கிளம்பிடலாம். போதும்னு நினைக்கிறேன். அப்படி இங்கேருந்து ஒரு ஜம்பு. டார்ச் எடுத்துகிட்டு வரலையா? போச்சு, கண்ணு வேறு தெரியாதா? ஜஸ்ட் கோல்டு இருக்கு, பட் வேணாம். எனக்கு ரெட் ஸ்டோன் டஸ்ட் வேணும் காய்ஸ், அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் அப்படியே போயிருப்பேன். இப்போ நான் வந்ததுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரெட் ஸ்டோன் டஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஹாய் காய்ஸ், இந்த ஒரு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டுக்காக பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும்பா. பட் முடியல காய்ஸ், ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த பவர் ட்ரையல் செய்யலாம். Where is that power trial? Die! கஷ்டப்பட்டு திருவண்ணா இருங்க, இருக்கு. ஓகே, செஞ்சாச்சு. வந்திருக்கா? வரல. ஓ, இங்கே கிளிக் பண்ணணுமா? எஸ், செஞ்சிட்டேன். ஓகே, இது ஒன்று செய்யணும். அவ்வளோதான், டன். இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? இது பண்ணுன்ட்டு இருந்தேன். இந்த ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் பண்ண போகிறேன். இருங்க, நம்மகிட்ட பேண்ட்ஸும் லெக்கின்ஸும் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இது செஸ்ட் பிளேட் வேர் இது ஒன்று செஞ்சிட்டோம்னா என்ன? 1 minute இல்லை, செய்யலை. என்னோட அயன்ஸு கைஸ், ஒன்றுமே புரியல. ஓகே, வந்துடுச்சு. லெக்கின்ஸ் எனக்கு தேவை இல்லை. வெயிட் ஆஃப் யூ. ஓகே, உனக்கு கிராஃப்ட் பண்ணிட்டேன், போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, கடுப்பு. கடுப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. பக்கு காய்ஸ், சாரி. இந்த பக்கு வேறு ஒன்று எப்போ பார்த்தாலும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெல்மெட்டே சீசே வாசிசி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ, 2 சென்ட் ஆகலாமல் ஷுவா போட்டுடலாமா? போட்டுடலாம். அப்புறம் லெகின்ஸும் பேண்ட்ஸும் அந்த இடத்துல இருக்குது. ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் இதில் இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் இதெல்லாம் சேமித்து வச்சுக்கலாம். ஓகே, போடலாமா? எஸ், சூப்பர்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஓகே வாங்க இப்போ போய் வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்மை கட்டலாம். வில்லேஜ் ப்ரீடர் இன்னும் வித்தியாசமாக திறக்குது, இது பார்த்துக்கலாம். எங்கடா கட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருங்க நானே காமிக்கிறேன். எங்கே கட்டுறதுனே தெரில. ஓரமாக போய் இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டு இங்கே கட்ட வேண்டியதான். குட்டி தான், அவ்வளோ பெருசாக இருக்காது. அது கையில் வச்சு போடுறாங்க. லைட்டு சொல்ல நம்ம நெக்ஸ்ட்டு கவ் ஃபார்ம்லாம் கட்டணும். அதுக்குள்ளே பயங்கரமாக டைம் வேறு ஓடிக்கிட்டே இருக்கு. மைன்கிராஃப்டில் நைட்டுலாம் டக்குன்னு ஆயிடுச்சுக்காரு. ஓகே இது ஓகே, இப்போ கட்ட ஆரம்பிக்கலாம். 9x9 கட்டணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 1. ஐயோ டாய் தம்பி டாய். guys 1 minute. ஓகே வந்துட்டேன் டேய் 1 minute guys. ஏதோ கிளிச்சு 1 minute வந்துடுறேன். வந்துட்டேன் டேய். இப்போ தான் கிளியராக இருக்கு. கட்டலாம். ஓகே 2 blocks சைட் கட்டணும். ஸோ இது வேறு ஒன்று கிளிச்சு guys. 1 minute வெயிட். ஹை guys, வந்துட்டேன். இது வேறு ஒரு கிளிச்சிலே பிறந்திருக்கு. கிளிச்சான கிளிச்சு இருங்க 1 minute. நம்ம மீதி எப்படியே போட்டுக்கலாம். இது 2 blocks ஹைட்டுக்கு ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஓவா தீந்துருச்சா? ஸோ நாடா 10ன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நான் ஒன்றும் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் வுட்டு நிறையா வச்சுருக்கேன். வீடு கட்டுறது கட் பண்ணேன். பாதி மரம் அப்படியே நின்றுருக்கு பாருங்க. அதெல்லாம் எப்படி எடுக்கிற போகிறேன்னு தெரில. ஒரே மரத்துலேயே ஒரு ஸ்டாக் வந்துடுச்சு காய்ஸ். அதுதான் எப்படின்னே புரியல. நம்ம போயிட்டு இல்லைண்டு ஹாஃப் எடுத்துக்கலாம் போதும்னு நினைக்கிறேன். இது 99+ஆ? அவ்வளோதான் வேணாண்டா. சரி ஆகிட்டுப்போம், போதும் விட்டுன்னு நினைக்கிறேன். வேணா என் கையிலேயே தான் விட்டு இருக்கு. அவ்வளோ கஷ்டமாக இல்லை. நைட்டாக போகுது காய்ஸ். பரவாயில்ல, எவன் வந்தாலும் நான் தடுத்து வேண்டாம். ஆனால் பயமாக இருக்கே.
வந்து பொதுக்குன்னு அடிச்சிட்றானுங்க. சாப்பாடு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஃபுல்லாகிடுச்சானா? ஓகே, போட்டுடலாம். ஓகே, இன்னும் நிறைய பொருள் தேவை. பட் ஓகே இருங்க. இப்போ வந்து இந்த சைட் போய்க்கலாம். போயிட்டு ஓகே 5x4 4x5. ஓகே வந்தாச்சு பக்கத்தில். ஐயோ சாம்பி வந்து இது என்ன சாம்பி காய்ஸ்? வாட்டர் சாம்பின்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், வாட்டர் சாம்பி. ஐயோ ஜஸ்ட்டு சபா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவையும் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த தடவை பில்டிங் மட்டும் கட்டிடலாம் காய்ஸ், முடியல. நான் வந்து இந்த எபிசோடில் உருப்படியாக எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே போயாச்சு. ஓகே இங்கே ஒரு ஓட்டை, அப்புறம் இங்கே ஒரு ஓட்டை. அவ்வளோதான். இப்போ இன்னும் நிறைய திங்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் போய் டேய் எவன்டா நீ? அடிச்சுடி கிளம்பிடலாம். நம்ம எவன்டா அடித்தவன்? ஒரு வேளை அதை அடித்த கோவத்தில் அடிச்சிச்சு போல. என்னடா இது விலங்குகள்? அதை உன்னை வந்து காலையில் வச்சுக்கினேன். ஐயோ க்ரீப்பர் மாட்டிக்கிட்டேன். இதை இந்த க்ரீப்பர் அடிக்க ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோ. பரவாயில்ல, நம்மளுக்கு கூலி நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். சாம்பி சர்து கதை சட்டு. இங்கே வெளியவே வெயிட் பண்ணுறானுங்க. என்ன பண்ண போகிறோம்? தவந்து கட்டிக்கிறானா என்ன? இல்லை சரி, நம்மளுக்கு தேவை இந்த ட்ராப் டோர் 2 எக்ஸ்ட்ராவாகவே சரி. வேறு என்ன தேவை? வாட்டர் பக்கெட் தேவை. அதுக்கு போச்சா? நல்லது. இருங்க காய்ஸ் 1 minute. ரொம்ப கஷ்டமான பொருள்லாம் மறந்துட்டேன். அயன்ஸ் வச்சு தான் செய்யணும். என்ன இதுதான் ஒன்று செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு